Oppo அவங்களோட K சீரிஸில் இப்போது K13 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சில் ஒரு சிம்பிளான டிசைன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கலர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பர்பிள் கலர் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு பிளாக் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். K13 சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 inches அண்ட் டிஸ்பிளேக்கு இங்கே AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த AMOLED பேனலுக்கு 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. கூடவே உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1200 nits வரைக்கும் போகும். 1200 போது நல்ல டிஸ்பிளே. ஸோ டேரக்ட் சன்லைட்டில் கூட நீங்கள் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக உங்களால் யூஸ் பண்ண முடியணும். அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு வெட் டச் ஹேண்ட் சப்போர்ட் இருக்குது. அதாவது உங்கள் கையில் ஈரமாக இருந்தாலும் டிஸ்பிளே டேப் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் கூடவே க்ளவ் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ க்ளவ் யூஸ் பண்ணும்போது கூட இந்த டிஸ்பிளே உங்களால் ஒர்க் பண்ண முடியணும். அண்ட் கலர் கேலிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 100% DCI P3 கலர் கேமரா சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கூடவே இது AMOLED பேனல் அப்படிங்கிறனால இங்கே டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளே பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 6th Gen 4 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் கம்ப்ளீட்டாக ஒரு புது ப்ராசஸர். எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா Dimensity 7200 அல்ட்ரா ப்ராசஸரோட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ரியல் டைமாக பார்க்கும்போது நீங்கள் மீடியம் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா கூட இந்த ப்ராசஸர் அதால் யூஸ் பண்ண முடியணும். அண்ட் சப்போஸ் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண போகிறீங்கன்னா நிறைய கேம்ஸ் உங்களுக்கு மீடியம் டு ஹை கிராஃபிக்ஸில் ஈஸியாக ப்ளே ஆகும். அண்ட் PUBGலாம் உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB RAM ஆப்ஷன் இருக்குது. ஒரே RAM வேரியன்ட் தான். ஆனால் ஸ்டோரேஜ் மட்டும் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. 128GB ஆப்ஷனும் இருக்குது அண்ட் 256GB வேரியன்ட் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. RAM பொறுத்தவரை LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜும் UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான RAM அண்ட் ஸ்டோரேஜ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் UFS 3.1ங்கும் போது இனிமேல் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ்க்கு. ஈவன் ஆப் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது கூட இந்த UFS ஸ்டோரேஜை பொறுத்து தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைமரி ஷூட்டர் வந்து ஆம்னி விஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.85. ஸோ லோ லைட்டில் உங்களால் ஈஸியாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். பெரிய லெவலில் நாய்ஸ் இருக்க போகிறது இல்லை. செகண்டரி சென்சார் எப்பவும் போல் 2 மெகாபிக்சல் தேவையில்லாத டெப்த் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இங்கே 16 மெகாபிக்சல். இங்கே வந்து சோனியோட IMX480 சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த கேமராஸ்க்கு AI ஃபீச்சர்ஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ AI கிளாரிட்டி என்ஹான்சர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர், அன்பிளர், எரேசர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் நிறைய இடத்துல நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் எக்ஸைட் சீரீஸில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பேட்ரி. இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட்டே இந்த பேட்ரி தான். 7000 mAhக்கான பேட்ரி கெப்பாசிட்டி சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 wattsக்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஓப்போங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 0 to 62 வந்து உங்களுக்கு 30 minutesல சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 0 to 100 உங்களுக்கு 56 minutes உங்களால் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பேட்டரியை இந்த கம்மியான டைமில் சார்ஜ் பண்ணது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP65 ரேட்டிங் சப்போர்ட் இருக்குது. இதால் டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். அண்ட் கூடவே உங்களுக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. அண்ட் இதுக்கு மேலே ஓப்போவோட ஓன் UIயான ColorOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றி பெருசாக எங்கேயும் மென்ஷன் ஆகலை. மேபி 2 அப்டேட்ஸ் இந்த ஃபோனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறது ஓப்போ கிளைம் பண்ண பிறகு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் நெட்வொர்க் பூஸ்டர் ஆப்ஷன்ஸ், நெட்வொர்க் ஆண்டனாவும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டரான கனெக்டிவிட்டிக்காக. ஸோ நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணுறீங்க இல்லை கால்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னா கால் ட்ராப் ஆகாமல் சிக்னல் ப்ராப்பராக கிடைக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் அதாவது 8 128GB வேரியண்ட் 17,999க்கும் அண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் 19,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா
தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓப்போ வெப்சைட்லேயும் சரி, இல்லை ஃப்ளிப்கார்ட் மூலமாக ஏப்ரல் 25th உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் ரொம்ப செலக்டிவாக தான் கொடுப்பாங்க. ஸோ நியர்பை ஸ்டோர்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஃபோனுக்கு இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம சேனலில் கவர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.